ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை நாம் இணைந்து தேவனை நோக்கி விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஏறெடுக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்களை மாத்திரம் நாம் சிந்திக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் ரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நாம் பார்க்குறோம். ரோமர் 8, 22, 23. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அல்லேலூயா. தவிப்பு என்ற ஒரு வார்த்தை, ஏன்னா எல்லா சூழ்நிலைகளிலும் உலகம் தவித்து கொண்டிருக்கிறது, தத்தளித்து கொண்டிருக்கிறது. அவிசுவாசிகள் தவித்து கொண்டிருக்கிறார்கள், தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதல்ல. இங்கே ரோம சபையாரோடு இணைந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாமும் தவித்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? நமக்கும் தவிப்பு இருக்கு இல்லையா? விசுவாச தேவ பிள்ளைகளுக்கும் தவிப்பு இருக்கிறது. ஆனால் என்ன தவிப்பு? அவிசுவாசிகளுக்கு தவிப்பு என்ன, விசுவாசிக்க தவிப்பு என்ன என்பதை தான் நாம் சிந்திக்கணும். அவிசுவாசிகள் இந்த பூமியிலே அவர்களுக்குரிய தவிப்பான பல சூழ்நிலை, அது நோய் பிரச்சனை, கடன் பிரச்சனை, வேறு விதமான பிரச்சனை, பல விதமான பிரச்சனை இருக்குது பார்க்குறோம். அந்த பிரச்சனைகளெல்லாம் எப்படியாவது தீர்வு செய்ய முடியுமா, எப்படியாவது முடிவு கட்ட முடியுமா, அந்த தவிப்பு இல்லாமல் வாழ முடியுமா என்ற ஒரு முயற்சி மனிதன் தோன்றின காலத்திலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர் உண்மையை சொல்ல வேண்டும், யாருமே அவர்கள் விரும்பின எதிர்பார்த்த அளவுக்கு இந்த விஷயத்தில் வெற்றி பெறவில்லை. தவித்தார்கள், தத்தளித்தார்கள். சில சந்தர்ப்பத்தில் பெரிய கோடீஸ்வரர், இப்போ சமீபத்தில் கூட ஒரு பெரிய கோடீஸ்வரர் தற்கொலை செய்து கொண்டார் இல்லையா? பெரிய கோடீஸ்வரர் ஐடி ரைடு வந்துட்டு அதுக்கு பயந்து தற்கொலை செய்து கொண்டார். ஆடம்பரமான காரில் கொண்டு, நிறைய ஆடம்பர காரை பயன்படுத்துவார், வாகனத்தில் கொண்டு தான் அவரை அடக்கம் பண்ணினார்கள். கொஞ்சம் காலத்துக்கு முன்பு ஒரு பெரிய கார் கம்பெனியினுடைய தலைவர், ப்ரப்பரேட்டர், கொரியாவில், சவுத் கொரியாவில் தற்கொலை செய்து கொண்டார். நாம் நினைக்கிறோம் நமக்கு தான் பிரச்சனை, நமக்கு இது இல்லை அது இல்லை, அத்தியாவசிய காரியம் இல்லை. எல்லாம் நிறைய இருக்குது, ஆளுக்கும் பிரச்சனை தான். இல்லை நாமாவது ஒரு சில கட்டத்தில் நாமாவது எவ்வளோ பரவாயில்லைன்னு நினைக்க வேண்டியிருக்கு. இல்லை ஏதோ தெய்வ கிருபையினால் சமாதானமாக உள்ள தண்ணியை குடிச்சிட்டு வரமே இல்லையா? சரி, அப்போ தவிப்பு இருக்கிறது. அப்போ அவங்க தங்களுடைய தவிப்பை ஆற்றிக்கொள்ள எவ்வளோ பணத்தை செலவு பண்ணுகிறார்கள், ஆடம்பரமான மாளிகைகளை கட்டுகிறார்கள். ஐயோ என்ன பிரம்மாண்டமான ஆடம்பரம், இதெல்லாம் அவசியம்தானா என்று நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் தவிப்பை தடுத்து நிறுத்த முடியாமல் தற்கொலையிலே முடித்திருக்கிறார்கள். சரி, ஆனபடினால இங்கே அப்போஸ்தலர் சொல்லுகிற ஒரு காரியம், எங்களுக்கும் தவிப்பு இருக்கிறது. ஆனால் எங்களுடைய தவிப்பு என்னவென்று கேட்டால், எல்லா சிருஷ்டியும் பாரம் சுமந்து தவித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டார். அதுக்கு காரணம் ஆதி ஆகமத்திலே விழுந்த சாபம், நீ பெருகும்போது வேதனை பெருக பண்ணுவாய்ன்னு சொல்லி மண்ணில் இருந்தெடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்பவாய், ஆமாம் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் பசிப்பாய், இப்படி எல்லாம் சொல்லி ஆமாம் பூமி நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோன்னு சொன்னதுனால இந்த தவிப்பு சர்வ சிருஷ்டிக்கும் ஏற்பட்டிருக்கிறதுங்கிறது அந்த பகுதியில் பார்க்குறோம். இது மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு ஆண்டவர் அதை எழுதி கொடுத்துருக்கிறார். அல்ல, நம்ம எழுதி வாங்கி வச்சுக்கிட்டு அதை கண்டுக்கிடாமல் போனோன்னா அதனால் வர விளைவுகளுக்கு வர புறப்படுக்க முடியாது. சரி, அப்போ தவிக்கிறது. அப்போ நமக்கு தவிப்பண்ணது நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வர காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அது கொஞ்சம் வழக்கமாக சொன்னால் இந்த சரீரத்திலிருந்து விடுதலை அடையும்படியாய் தவிக்கிறோம். சரிதானே? ஆமாம், மீட் பண்ணால் மீட்கப்படுதல். இந்த சரீரத்தினுடைய அடிமைத்தனம், சரீரத்தினுடைய பல வேளை நாங்கள் பல ஊழிய சூழ்நிலைகள் செல்லும்போது சரீரத்தில் படுகிற பாடு கஷ்டங்கள் எல்லாம் ஜனங்கள் சொல்லுவார்கள், இவ்வளவு கஷ்டமாக இருக்குது, இவ்வளவு துன்பமாக இருக்குது, இந்த சரீரத்திலே நான் பாடுபடுகிறேன், உபத்திரவப்படுகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிற ஜனங்களை நாம் பார்க்குறோம் இல்லையா? இங்கே பவுல் சொல்லுகிறார், இந்த சரீரத்திலிருந்து, இந்த அழிவுக்குரிய சரீரத்திலிருந்து, சாப சரீரத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும். கொஞ்சம் ஆழமான விஷயம். அல்லேலூயா. பொதுவாக இது எல்லாருக்கும் சொன்னால் புரியாது இந்த காலத்தில். ஆமாம், புரிய வேண்டிய வேலை புரிவாங்க, இது ஒரு கட்டத்தில் வரும்போது புரிவாங்க. ஆனால் நமக்கு இந்த புரிதல் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த சாப சரீரம் அது
1 Corinthians 15:50 மாம்சம் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை, அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிப்பதில்லை சொல்லியாச்சு இல்லையா? அப்புறம் அழிவுக்குள்ள சரீரத்தில் இருந்து மேன்மை அடைய நாம் ஆசைப்பட்டாது தப்பு தானே? தப்பு தானே இல்லையோ? அது இல்லை, முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமையாக இருப்பாயின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் 90ஆம் சங்கீதத்தில் மோசையினுடைய பாட்டு என்ன சொல்லுவார் அவர்? அது 90 சங்கீதம் 10ஆம் வசனம் தானே. ஆயுசு 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும். நான் மோசை சொன்னது தானே அதுதானே இங்கேயும் பவுல் சொல்லியிருக்காரு. அப்போ வசனம் எல்லாம் சரியாக தான் இருக்குது, நம்ம தான் இங்கேயே குழம்பி போகிறோம் இல்லையா? சரி, பல வேளை ஒரு முறை சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் ஒரு இறப்பு நிகழ்ந்து விட்டது. அந்த வீட்டில் சில நாள் நாங்கள் சுவிசேஷ பணி நிமித்தம் போகும்போது நான் அங்கே சுவிசேஷத்தை அவங்க வீட்டில் கூட்டம் வச்சு ஒரு ஊழியக்காரர்கள் அழைத்திருந்ததுனால நான் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். பிறகு அந்த வீட்டில் உள்ள ஒரு தகப்பனார் இறந்து போனார். அதுக்கு பிறகு அந்த பாஸ்டர் அங்கே போக வேண்டிய சூழல் கூப்பிட்டுட்டு போனார். அவருக்கு என்ன கூப்பிட்டுட்டு போனார். அப்போ எனக்கு அந்த வீட்டுக்கு ஏற்கனவே அங்கே நான் சுவிசேஷன் பிரசங்கம் பண்ண ஞாபகம் இருக்கிறதுனால பழக்கம். அப்போ மீண்டும் அந்த சூழ்நிலையில் நான் தான் பேச வேண்டும். இந்த பிரசங்கியார் நீங்கள் பேசுங்க, ஏன்னா நான் சுவிசேஷகன், எனக்கு ஆவியான ஒரு வசனம் தர்றதுனால பேசுகிறதுக்கு விட்டு அமைதியாக இருந்தார். அப்போ அந்த தாயார் இருக்கிறார்கள், வாலிப பையர்கள் இன்னும் வேலைக்கு போகல, படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் சூழல். ஸோ அந்த பையன் மரலாம் ரொம்ப துக்கம். அந்த அம்மா சொன்னார்கள், இப்படி ஒரு கடவுள் இருக்காரா, ஏன் எங்கள் அப்பாவை எடுத்துக்கிட்டாரு கடவுள் அப்படின்னு. அந்த அளவு இந்த பையன் ரொம்ப வேதனையில் இருக்கிறான் என்று தாயார் சொன்னார். அப்போ எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினார். அது என்ன உணர்த்தினார்னு சொன்னால், பொதுவாக ஜனங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது வாழ்க்கையினுடைய உண்மை நிலையை ஏற்றுக்கொள்ள மனதற்றவர்களாக இருக்கிறார். சொல்லுறது புரியுது இல்லையா? நான் தொடர்ந்து பேசினேன். ஓகே, உங்களுடைய வருத்தம் எனக்கு தெரியுது. ஆனால் தேவன் இந்த வேதத்தின்படி எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு சத்தியத்தை நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாலேயும். அது என்னது? சாபம் வந்துட்டது ஆதாமுடைய பாவத்தினால, பெருகும்போது வேதனை. நான் சொன்னேனே கொஞ்சம் பண்ணேன். இப்படி தான் இந்த ஆதி அகமே தொடங்குது. இந்த பைபிள் எப்படி தொடங்குது? அவங்க கத்தோலிக்க பின்னணியை சார்ந்தவங்க. நான் சுவிசேஷ பணி நிமித்தம் அங்கே போக வேண்டிய வந்து. அப்போ நான் சொன்னேன், உங்கள் விவிலியத்தில் தொடக்க நூலை எடுத்து பாருங்கள், இதுதான் இருக்கும். முதல் புஸ்தகத்தில் இதுதான் இருக்கிறது. தொடர்ந்து இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது ஒன்றும் புதுசு இல்லையே. இயேசுநாதர் ஒரு ஓமை சொல்லும்போது சொன்னார், அது லூக்கா 12:20 தானே. இன்று ராத்திரி உன் ஆத்துமா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேர்த்தது யாருடையதாகும்? பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாயின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுவோம். யூதரெல்லாம் அப்படி தான் நம்பினார்கள். ஆனால் இங்கே ஏசு சொல்லிட்டார், அப்படி ஒன்று நீ கற்பனை காணாண்டாம். இன்னும் ராத்திரி செத்து போனால் நீ சேர்த்து வைக்கிறது யார் அனுபவிப்பார் என்று சொல்லி கேள்வி கேட்குறார். யாக்கோபு 4:14 நாளை நடப்பது நமக்கு தெரியாது, தேவனுக்கு சித்தமானால் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வான்னு சொல்லணும். இப்படி தானே சொல்லியிருக்காவ. அப்போது ஆதியாமம் சரிதான், மோசே சொல்லுறதும் சரிதான், இயேசு சொன்னதும் சரிதான், அப்போஸ்தலர் சொன்னதும் சரிதான். நம்ம தான் தப்பாக இருக்கோம். தப்பு தானே? நமக்கு என்னன்னா, ஏதோ சாக மாட்டோம், இங்கேயே இருப்போம், சரீரம் வாடாது, முதல் வயதிலும் புஷ்டி, என்னெல்லாமோ கனவுலையாக நம்ம தெரியும். அது உண்மைக்கு புறம்பான கனவு. நிஜத்தில் நடக்குது சாவு தான். நம்ம சுற்றி நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்குது. எவனை பற்றி சொன்னால் இல்லையே இல்லை. அப்படி கள்ளக்கனவு. அது யார் சொல்லுது? நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லாராம், கனவு காணுங்கள். நீங்கள் எப்படி கனவு காணுதியல்லோ அதுபோல் நீங்கள் மாறுவீர்கள்னு சொன்னாராம். அப்படி எல்லாரும் கனவு காண மாதிரி மாறினா ஒரு தானே சாக மாட்டான் இல்லையா? சாவனவன் எவனாவது கனவு காணஞ்சான், சோக்கெட்டு வரணும்னு எவனாவது கனவு காணஞ்சான், ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. அவங்க கனவுலே கள்ளத்தனம் தானே. அப்படி கனவெல்லாம் காண முடியாது. தேவனுடைய சித்தம் என்ன, திட்டம் என்ன, அதை புரிந்து கொண்டு அதுக்கு உட்பட்டு ஒரு கனவு இருக்குது. நம்ம எல்லாருக்கும் நம்மை குறித்த கனவு இருக்குது, நம்முடைய பிள்ளைகளை பற்றிய கனவு இருக்கு இல்லையா? நான் இப்படி கனவு கண்டேன், ஒரு இடத்துல ஒரு பையன் விபத்தில் மறித்து போனான், ஒரு சர்ச்சுக்கு பக்கம். நான் அங்கே பிரசங்கத்துக்கு போவேன். அன்னைக்கு நான் பைபிள் ஸ்டடி பிரசங்கம் போயிருந்தா மாதம் சொன்னார், இப்படியாக பக்கத்தில் ஒன்று ஆகி போச்சு. பக்கத்தில் இல்லையா, நம்ம கூட்டத்துக்கு வரமாட்டா, வேறு சூழ்நிலை தான். நம்ம பக்கத்தில் இருக்கோம், ஒன்று போய் வர ஆறுதலுக்கு நமக்கு போனோம் இல்லையா, அப்படி போவோம்னு சொன்னார். சரி போவோம், நம்ம எல்லாருடையும் போவோம். அங்கே போனால் அந்த பையன் பைக் ஆக்சிடெண்ட்டு, அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை கொண்டு வராவ. நாங்கள் we are வெயிட்டிங். அதை கொண்டு வந்து இறக்கி கொண்டு வச்சாச்சு. அந்த அம்மா கத்துன கதறல் பயங்கரம். என்ன செய்யுது? ஊழியக்காரர்கள் எல்லா சூழ்நிலையிலும் நிற்க வேண்டியிருக்கும், ஓட வழி இல்லை. மோனே
உன்னை பற்றி நான் என்னெல்லாம் கனவு கண்டேன். இல்லை இயல்பாக தான் சொல்கிறாங்க, பரியாசமாக சொல்லலை. எத்தனையோ கனவுகள், பிள்ளைகளை பற்றி கனவு, நம்ம பற்றி கனவு எல்லாம் நான் இருந்துட்டு போட்டு அதுக்கு எதிராக நான் பேசலை. ஆனால் ஒரு காரியம் சொல்லட்டா, நம்ம படைத்த தேவனுக்கு நம்ம பற்றி ஒரு கனவு உண்டு தெரியுமா உங்களுக்கு? அதை எப்போ நினச்சிடலாம். நம்ம படைத்தவருக்கு ஒரு கனவு இருந்து ஆதி ஆகமத்தில் 1:28 நீ பழுகி பெருகி பூமியை நிரப்புன்னு சொல்லி ஆசீர்வாதமாக இருங்க மக்களேன்னு ஒரு கனவு இருந்தது. இந்த கனவு ஆதாம் ஏவாள் தகர்த்து போட்டார்களா? சாத்தானுக்கு முன்ன போனாலே இல்லையா? புசுக்கி நாளில் சாகவே சாவாயின்னு சொன்னால் சாத்தான் சொல்லுகிறான், இல்லை நீங்கள் சாகவே சாக மாட்டீர்கள். 3-4 அது ஆமாம். அப்புறம் என்னாச்சு? எல்லாம் போச்சு, மகிமை இழந்தார்கள். அது அந்த சாப வார்த்தை சொன்னேன், கனவை தகர்த்தியா இல்லையா? அப்புறம் ஆபேல் தேவச்சித்தம் செஞ்சா, அவனையும் கொன்று போட்ட கனவை தகர்த்தியா இல்லையா? அப்புறம் நோவா காலத்தில் எல்லாரும் பேக்கி பின்னால் போய் கனவை தகர்த்தியா இல்லையா? இஸ்ரவேலர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்து என்னை பின்பற்றுங்க, மற்றவர்களை பாரு இருக்காதுங்கன்னு சொன்னால் கண்ணுக்குட்டி யாராவது செய்து அவருடைய கனவை தகர்த்தியா இல்லையா? எருசலேமில் எத்தனை வழி எல்லாம் தகர்த்தாச்சு. இப்போ ஆண்டவர் வந்தார், அவர் சொன்னார், சரி இதெல்லாம் இப்படி போட்டு விட்டுருங்க, மனசை பரலோகத்துக்கு நேர திறப்பு. மற்ற 4:17 அது யோவான் 14:2-3 ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு நான் பரலோகத்தில் பிதாவின் வீட்டில் ஆயத்தம் பண்ணுவேன், ஆயத்தம் பண்ணிட்டு திருப்பி வந்து உங்களை கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னார். அந்த கனவையும் தகர்த்து போட்டது இல்லையா? என்ன சொல்லுதியா? இங்கே உள்ள கனவெல்லாம் தகர்த்து முடிச்சாச்சு, சரி போட்டு நான் இனி இன்னொரு சூழ்நிலையை வச்சு உங்களை கூட்டிகிட்டு போகிற வாரம் ரெடி ஆகுன்னா அந்த கனவையும் தகர்த்தாச்சு. அல்லேலூயா. இந்த கனவை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. ஆமாம், நான் கேட்கறது உண்டு, பிரசங்க மாதிரிலாம் பேசாவ. தேவன் தம்முடைய பிள்ளைகளை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏற்றி வைத்து அழகு பார்க்க விரும்புகிறாருன்னு பேசாவ. நான் கேட்டேன், அது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது பார்த்துடுங்க. அது உண்மையாக இருந்திருந்தா முதல்ல தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு இந்த பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிற நான் தேவகுமாரன்னு சொல்லுகிறேன். அது யோவான் 10:36. அல்லேலூயா. அவர் தேவகுமாரன் தானே. பிறந்தது எங்கே? சத்திர தொழுவத்தில். வாழ்ந்தது எப்படி? நெறிகளுக்கு குழிகளும் ஆகத்து பிறகு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாக இடம் இல்லை. நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய ஸ்நானம் உண்டு, எவ்வளவு நெருக்கப்படுகிறேன். கடைசி 2 கள்ளமாருக்கு நடுவில் தொங்க விட்டாச்சு, பெரிய பாவியாட்டு முடிச்சாச்சு. இதுதானே இயேசுக வாழ்க்கை. தேவன் நினைச்சிருந்தா இயேசு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு அழகு பார்த்துருக்க முடியாதான்னு கேட்டேன். ஏன் செய்யலை? 1 கொரிந்தியர் 4:9 அப்போஸ்தலர் எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களை போல கடைசியானவர்களாய் பட்டியல் இருக்கு. எல்லாரும் துடைத்து போடுகிற அழகு போல நான் கடைசியாக ஆக்கினார். ஏன் அவர்களை பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏற்றி அழகு பார்க்கல? உங்களுக்கு புரியுதா? செஞ்சிருக்கலாமே. இயேசுக்கே செய்யலை, அப்போஸ்தலருக்கு செய்யலை, பின்ன நாம எப்படியாக எதிர்பார்க்குது? அல்லேலூயா. தகுதியான நன்மைகளை தரட்ட வேண்டான்னு சொல்லலை. சிலர் எல்லாம் பேசுகிறாங்க, நாங்கள் எப்படி இருந்தோம், தெருவில் இருந்தோம், இப்போ உச்சாணியில் ஏறி இருக்கோம், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறோன்னு பேசிடுவாங்க. உங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லி தரணும். ஒவ்வொருத்தருக்கும் சில சாட்சிகள் இருக்கலாம். தாழ்ந்த சகோதரன் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், உயர்ந்த ஐஸ்வர்யவன் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கிடணும், இயேசுனுடைய போதனை என்ன தெரியுமா? மற்ற 28 கடைசி 2 வசனம், நீங்கள் புறப்பட்டு போய் சீசராக்கி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். முதலாவது புரிஞ்சிடுங்க. 2வது எபேசியர் 4:20-21 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல், இதுக்கு மேலே தான் வீடாய் ஆலயமாய் மாளிகையாய் வாசஸ்தலமாய் ஆவியினாலே கட்டப்படணும். நான் ஊழியர் கூட்டத்திலையும் பேசுகிறவனாகும். நான் சொல்லுவேன், இயேசுவும் அப்போஸ்தலரும் என்ன போதித்தார்களோ அதை தான் நீங்கள் உபதேசமாக போதிக்கணும். அல்ல இல்லையா? உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருக்கலாம், நீங்கள் சாட்சி சொல்லலாம், தப்பு கிடையாது. அல்ல இல்லையா? எனக்கு பிள்ளையை தந்தார், ஆண் பிள்ளையை தந்தார், பிள்ளை இல்லாத எத்தனையோ பேர் இருப்பாவ, அவையெல்லாம் பாவியா? எனக்கு பெரிய வீடை தந்தார், மாளிகை தந்தார், வீடு இல்லாமல் குடி இல்லாமல் எத்தனை பேர் இருப்பாவ, அவையெல்லாம் பாவியா? திருமணமாவாத சன்னியாசிகள் இருப்பாவ. என்ன பேசுது நீங்கள்? அது உனக்கு தந்தால் அது உனக்கு சாட்சி. இது பரலோக உபதேசம் கிடையாது. இயேசுவும் அப்போஸ்தலரும் என்ன உபதேசம் பண்ணார்களோ அதான் நீங்கள் உபதேசமாக சபைக்கு பண்ணணும். அல்ல இல்லை, நான் ஊழியர் கூட்டங்களை சொல்வேன். தனி அனுபவங்கள் ஒரு ஆளுக்கு அப்படி இருக்கும், ஒரு ஆளுக்கு இப்படி இருக்கும், அதெல்லாம் உபதேசம் கிடையாது. அது உங்களுடைய தனிப்பட்ட சாட்சி இல்லையா? அவன் விசுவாசம் தான் மட்டும் இருக்கட்டும். சபைக்கு உபதேசங்கிறது அப்போஸ்தலர் அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல். இப்போ புரியுது இல்லையா? சரி. இப்போ என்ன தவிர இப்போ அப்போஸ்தலருடைய போதனை என்ன சொல்லுது? நாங்கள் இந்த சரீரத்திலிருந்து மீட்கப்படுவதற்காய் காத்திருக்கிறோம். ஏன்னா இது அழிவுக்குரியது, சாபத்துக்குரியது, மண்ணுக்கு போகிறோன்னு சொல்லியாச்சு.
அதனால இதை மேம்படுத்த முடியாது. அதான உண்மை, வசனத்தில் என்னென்னா அப்படி தானே உண்மை. அப்போ இதில் இருந்து மீட்கப்பட்டா எப்படி மீட்கப்படுவது? அது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 4 வசனம் 2 வசனங்களை பார்க்கணும். முதலாவது 2ஆம் வசனத்தில் இந்த கூடாரத்தில் நாம் தவிக்கிறோம். 4ஆம் வசனத்தில் இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். மீண்டும் அந்த வார்த்தை. அப்புறம் 7ஆம் வசனத்தில் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்து தைரியமாக இருக்கிறோம். நான் தைரியமாக இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகுவோம், கர்த்தரிடத்தில் குடியிருக்கும் அதிகமாய் விரும்புகிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரத்துக்கு நாங்கள் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் விசுவாசிகளுக்கு சபைக்கு பேசிகிட்டு இருக்கேன், சரியா? மண் சரீரத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் பெயிண்ட் அடித்து பல கள்ள கதையெல்லாம் பேசுகிற நிறைய காரியம் உலகத்தில் இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. அல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலர் அஸ்திபாரம் சொல்லுது என்னது? இந்த அழிவுக்குரிய சரீரத்தை விட்டு நாங்கள் விலகி ஆண்டவரோடு கூட இருக்க விரும்புகிறோம். அல்லேலூயா. ஏன் ஆண்டவரோடு கூட இருக்க விரும்புகிறோம்னு சொன்னால், நீங்கள் லூக்கா 20:36 மரித்தோர் உயிர்த்தெழுதலை அடைய பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளும் தேவதூதர்களுக்கு ஒப்பாக இருப்பார்கள், அவர்கள் இனி மறிக்க மாட்டார்கள். அல்ல, அது என்ன சரீரம்? தேவதூதர்களுக்கு ஒப்பான சரீரம், மரணம் இல்லாத சரீரம். 1 யோவான் 3:2 அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பாக இருப்போம். அப்போ அவருக்கு ஒப்பான ஒரு சாபமில்லாத சாவில்லாத ஒரு புதிய சரீரம் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் இல்லையா? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தை அடையும்படி நாங்கள் காத்திருக்கிறோம். அல்லேலூயா. புதிய சாபமற்ற சரீரத்தை தருவேன் என்று சொல்லியிருக்காரே, அந்த சரீரத்தை அடையும்படி அதுக்காக நாங்கள் காத்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அது பிலிப்பியர் 1:23 இந்த தேகத்தை விட்டு பிரிந்த கிறிஸ்துவுடனே கூட இருக்க ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும். அல்ல, நன்மை தானே? அப்போ விசுவாசிகளுடைய தவிப்பு இந்த சரீரத்தில் மேம்பட வேண்டும் என்பதல்ல, இந்த சரீரத்தை விட்டு கிறிஸ்துவுக்கு போன சரீரத்துக்கு மறுரூபப்படும்படி நமக்கு ஒரு தவிப்பு இருக்கணும். இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும். இந்த மாற்றம் நமக்கு வரணும்னா என்ன நடக்கணும் உலகத்தில்? அது எபேசியர் 3:16 அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும்படி ஜெபிக்கிறேன். அப்போ 2 மனுஷன் இருக்கிறான், உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன் இல்லையா? 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல, எங்கள் புறம்பான மனுஷன் அழியுது, புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. அப்போ இந்த உள்ளான மனுஷன்லேயே நாம் புதிதாக்கப்படுறோம். இதுதான் நமக்கு விஷயம். இல்லையா? பெரும்பாலான மனிதர்களுக்கு இந்த அறிவு இல்லை, அதனால பெரும்பாலான மனுஷனையே பெயிண்ட் அடிச்சு, இப்போ கன்வென்ஷன் பிரசிங் மாதிரி பெயிண்ட் அடிச்சுட்டு தான் வராவ இல்லையா? தலையெல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு கேட்டால் முதல் வயதிலும் புஷ்டியாக இருக்கணும், இப்படியா புஷ்டி உண்டாக்குது? இல்லை, புஷ்டியாக இருந்தால் இருந்துட்டு போங்க, வேண்டான்னு சொல்லலை, தந்தா வாங்கிடுங்க. ஸோ இன்னைக்கு ரொம்ப தலைகளாக போகுது, மாம்சத்துக்கு ஏதுவாய் எல்லா சூழ்நிலையும் போகுது. அதுக்கு பின்னால் ஜனங்களெல்லாம் சபையெல்லாம் போயிட்டுருக்காவ. நம்ம விழிப்பாக இருந்தால் நல்லது. இல்லையா? சரி. அப்போ உள்ளான மனுஷனில் நான் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்பது மிக 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 முக்கியமான காரியம். மனசில் வைங்க. புறம்பான மனுஷனில் பலப்பட்டா 6:2 ஒரு மலர் விளையும், அவ்வளோதான். உள்ளான மனுஷனில் பலப்பட்டா இந்த தேகத்தை விட்டு நாங்கள் வெளியே போய் இயேசுவோடு இருப்போம். அல்லேலூயா. ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வருஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியாமல் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதுன்னு பகுத்து 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 பார்த்து உங்கள் மனசு புதுசாயிட்டே வரணும். அல்ல, ஏன்னா அந்த உள்ளான மனுஷனுக்கு ஆத்மா, உள்ளான மனுஷன், மனசு, இருதயம், நிறைய வார்த்தை இருக்குது, எல்லாமே ஒரு விஷயந்தான். சரிதானே? நீங்கள் உள்ளான மனுஷனில் பலப்பட விரும்புகிறீர்களா, புறம்பான மனுஷனில் பலப்பட விரும்புகிறீர்களா? ரொம்ப தெளிவாக இருங்க. பூமிக்குரிய காரியங்களில் கூடுதல் குறைவு இருக்கும், அதெல்லாம் பார்க்க. இந்த சபைகளில் ஏன் பின்மாற்றம் வீழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னால், ஒரு உண்மை சொல்லணும், முந்தின நாட்களில் பரலோகத்தை குறித்து, ஆத்மாவை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து தான் எப்பவும் பிரசங்கம் இல்லையா? இந்த மாதிரி ஜாலி எവിടെ போவோம் அல்லே, அதல்லே അങ്ങനെ அந்த ஓகே பிரசங்கிச்சது ஓகே. இப்படி பிரசங்கம் கேட்டு கேட்டு அன்னைக்கு உள்ளவெல்லாம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரசிக்கப்பட்டார்கள். எதுக்கு போகிறதுக்கு ரசிக்கப்பட்டார்கள்? ஆமாம், இன்னைக்கு வேற ஒரு ரட்சிப்பு இருக்குது. பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் சில இடத்துல சில சபையில் ஒரு இடத்துல நகை நட்டெல்லாம் கலத்தி இருக்கு, வெள்ளம் எல்லாம் போட்டிருக்கு. ஆவியானவர் எனக்குள்ளே பேசுகிறாரு,
இவங்களுக்குள்ள உலகம் இருக்குன்னு. எப்படியா இவங்களுக்குள்ள உலகம் இருக்குன்னு எனக்கு அதை நம்ப முடியலை. இது எப்படி நகை நட்டெல்லாம் கலத்தி வேறுபாடெல்லாம் அனுசரித்து தானே வந்திருக்காவ, இவங்களுக்குள்ள உலகம் இருக்குன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்புறம் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்தா எப்படியாக்க அந்த வேறுபாட்டு அனுபவத்தில் வந்திய, அது இப்படி எல்லாம் வந்தால் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் கொண்டு போவாருன்னு எங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். அதனால் எல்லாம் கலத்திட்டு வந்தான். கொள்ளாமா இப்படி இருக்குது. இன்னைக்கு பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறதுக்காக ஞானஸ்தானம் எடுக்குது. பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறதுக்காக இன்னைக்கு நகை கலத்திக்கிட்டு வெள்ளை கட்டது இல்லாமல் பூமியின் உயர்ந்த ஸ்தானம் ஏறுது. ஓ, இவ்வளோ ஒரு ஆழம் இருக்கா? ஆமாம், உலகத்திலே நீங்கள் பாருங்க, ரொம்ப மோசமான காலம். அந்த முற்றும் துறந்த முனிவர்கள்னு சொல்லுவா இல்லையா, சன்னியாசி மாதிரி. இந்த சன்னியாசி மாதிரி பதவிக்கு போகிற சண்டைகளை பற்றியெல்லாம் அல்ல இல்லையா, நாங்கள் ஆச்சரியப்படவில்லை. குடும்பத்தை மாதிரி சும்மா இருக்கேன், பிள்ளையும் குட்டியும் பேரப்பிள்ள உள்ளவன். சன்னியாசி மாதிரி பதவிக்கு சண்டை, எல்லா இடத்துலையும் அரசியல்லையும் சண்டை தான், ஆன்மீக கோலத்துலேயும் சண்டை தான். முனிவர்கள் முற்றும் திறந்த முனிவர்கள். அப்போ உள்ளுக்குள்ள போய் இருக்கு உலகம் இருக்கா? இதெல்லாம் எனக்கு ஆண்டு பார்த்தியா, இதெல்லாம் மறந்தாலும் அவனுக்கு உலக நேசம் போகலை. அதனால தானே சண்டை வருது. அல்ல இல்லையோ, சரி சொல்லணும் இல்லையா? இப்போ என்னாச்சு, உள்ளாத மனுஷன்ல வல்லமை பலப்படணும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உள்ளான மனுஷன்ல அவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஏன்னா அது 1 Corinthians 2:9, தேவன் தம்முடைய உள்ளுக்கு ஆயத்தம் பண்ணதை கண்ணு காணல, காது கேட்கல, தேவனும் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியினாலே நமக்கு பரலோக மகிமை குறித்த வெளிப்பாடு, அந்த நிச்சயத்தை தந்தார். ஆத்துமாவிலே ஒரு பலன், அதான் அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சமூகத்தில் வந்து காணப்படுவார்கள். மேலே கழுகளை போல செட்டை எடுத்து பறந்து போவார்கள் இல்லையா, எழும்புவார்கள் சொல்லியிருக்கு இல்லையா, இந்த பரிசுத்த ஆவி. ஏன்னா ஒன்று கவனிங்க, சமய சாட்டு தான், பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வந்தால் பரலோக வெளிப்பாட்டை தருது, நம்முடைய மனசை பரலோகத்துக்கு இழுக்குது இல்லையா. எனக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை கிடைச்ச அந்த நாளை நான் நினைக்கிறேன், அந்த வல்லமை மேலே வந்து என்ன இழுத்து மேலே தூக்கிட்டு நான் இப்படி இழுக்கப்பட்டு விட்டுட்டு கீழே விழுந்துட்டு பொத்தனோடு நான் ஆச்சரியப்பட்டேன். இது என்னது, கீழே இருந்து ஒரு இழுப்புள்ளத்து மேலே கீழே விட்டுட்டு நான் கீழே விழுந்து கிடக்கேன். எழும்பிட்டேன், ஐயா அம்மா போயிட்டு திருப்பி எழும்பி ஜாமான்னு. பிறகுதான் எனக்கு மனசிலாச்சு, எலியா சுழல் காற்றினாலே ஏறி போனான்னு எழுதியிருக்கு பார்த்தியெல்லாம். ஓகே ஓகே, பரிசுத்தாய் வரும்போது நம்ம என்ன செய்தான், மேலே இழுக்குது. இதை தான் சிம்பாலிக்கா எனக்கு ஆண்டவர் அந்த அனுபவத்தை கொஞ்சம் தந்தார், எனக்கு மனசிலாயிட்டு. இப்போ இயேசு வரும்போது கர்த்தர்கள் மரிக்கிறவர்கள் எழும்புவார்கள், உயிரோடு இருக்குனாலும். ஆமாம், அது பிலிப்பியர் 3:21. அந்த அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமையான மறுரூபப்படுத்தி மேலே இழுத்துருவார் இல்லையா, மேகங்களின் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் கூட இருப்போம். இதை நான் அனுபவத்தில் பார்த்தேன். அந்த பரிசுத்தாவி வந்து என்னை தூக்கி மேலே இழுத்துட்டு விட்டுட்டு கீழே விழுந்துட்டு அப்புறம் 2வது பேர் திருப்பி வந்தது, அதுக்கப்புறம் போகல. சரி, அப்போ அந்த இழுக்கிறது பரலோகத்தில் இருந்து வந்த ஆவி வந்தால் நம்ம மேல் நோக்கி இழுக்கும். சரிதானே, சந்தேகம் இல்லை இல்லையா? 1 Corinthians 2:12, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டது அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். அப்போ உலகத்தின் ஆவின்னு ஒன்று இருக்குது, இந்த ஆவி என்ன செய்யும், கீழ் நோக்கி இழுக்கும். சரியா, ஒரு பெரிய ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவியை பெற்று அந்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் இல்லையா, 2 Corinthians 8:14, இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறார்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். 2 Corinthians 3:18, அந்த கர்த்தருடைய ஆவியினாலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மரணமடை. இப்படிப்பட்டவர்கள் நல்ல கவனிங்க, பரலோகத்திலிருந்து அந்த ஆவியினாலே பலப்பட்டு நடத்தப்பட்டு மகிமை அடைந்தவர்கள் கர்த்தருக்குள் மரிக்கும் போது அவர்கள் எங்கே போவாங்க தெரியுமா, 3ஆம் வானத்துக்கு போவார்கள். எங்கே போவார்கள், அது இப்போ பரதீசு 3ஆம் வானத்தில் இருக்குது தெரியுமா. முன்னால் பரதீசு மேல் பாதாளத்தில் இருந்தது, அந்த மேல் பாதாளத்தில் தான் ஆபிரகாம் எல்லாம் இருந்தாங்க. இயேசு மரித்தோடனே அங்கே பாதாளத்துக்குள்ளே போனோடனே பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள்லாம் வெளியே வந்துட்டாங்களாம். அது மத்தேயுல வசனம் இருக்குது, நேரம் இல்லை. பரிசுத்தவனுடைய சரீரம் எழுந்திருந்தது. இயேசு உயிரோடு எழுந்த பிறகு அநேகருக்கு காணப்பட்டாருன்னு இருக்கு இல்லையா, அந்த ரகசியம் இது. மேல் பாதாளத்தில் இருந்தவங்க வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த பிறகு இவர்களை அங்கே 3ஆம் வானம், அதாவது சிறைப்பட்டவர்களை, எபேசியரில் அந்த வசனம் வரும், சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உன்னதத்துக்கு ஏறினார் அப்படின்னு வசனம் இருக்கு. அவர் ஏறினார் என்பது முன்பு தாழ்விடங்களில் இறங்கினார், அதில் வசனம் நீங்கள் அப்புறம் எடுத்துருங்க, எனக்கு நேரம் இல்லை. சரி அப்படின்னு இருக்கு. அதுக்கு பொருள் பாதாளத்தில் இறங்கினார், நீதிமான்களை வெளியே அதை கைப்பற்றி விடுதலை பண்ணினார். அவர் பரலோகத்துக்கு போகும்போது மேலே கொண்டு 3ஆம் வானத்தில் வச்சுக்கிட்டு அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சலில் போய் வீற்றிருந்தார். சரிதானே,
இதை தான் 2 கொரிந்தியர் 12:3 தானே என்ன படிக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன் பவுல் சொல்லுவார், 3ஆம் வானவரை எடுத்துக்கொள்ளப்பட்டான், அவன் சரீரத்தில் இருந்தானோ தெரியாது, அந்த அளவு பிரத்யட்சமாக இருந்ததுன்னு சொல்லுவார். அப்போ பவுல் 3ஆம் வானத்துக்கு போனார் இல்லையா? 3ஆம் வானங்கிறது இப்போது பரதீஸ் இருக்கிற இடம். இங்கே தான் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே வைக்கப்பட்டான், எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே வைக்கப்பட்டார். ஏன்னா பவுல் போயிருக்கார்ல, சரீரத்தில் போயிருக்கார்ல, அது மாதிரிப்பட்டவங்கெல்லாம் இங்கே தான் போயிருக்கணும். உன்னதங்களுக்கு சிறைப்பட்டவர்களை வெளியே கொண்டு உன்னதங்களுக்கு ஏறி போனவர் 3ஆம் வான பரதீஸ். நல்ல கவனிங்க, பரலோகத்தில் இருந்த பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிற பரிசுத்தவான்கள் மரிக்கும் போது அவருடைய ஆத்துமாக்கள் 3ஆம் வானத்துக்கு போயிடுது, அல்ல அந்த பரதீசுக்கு போயிடுது. அதே நேரம் பூலோக ஆவியினாலே நடத்தப்படுகிற பூமிக்குரியவர்கள் மரிக்கும்போது என்ன நீதிமான்களாக இருந்தாலும் கூட அவர்கள் பூமிக்கு கீழே இருக்கிற பாதாளத்தின் மேல் பகுதிக்கு போகிறார்கள், அல்லையோ. அதனால தான் 2 உயிர்த்தெழுதல் சொல்லியிருக்கோம். முதலாவது உயிர்த்தெழுதல் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் வருவாங்க, அவங்க இயேசு கொப்பாய் மத்திய ஆகாயத்துக்கு வந்துடுவாங்க. அடுத்தது ஒரு கூட்டத்தார் வெளிப்படுத்தல் 20:12 நீங்கள் பார்த்தா, மரித்தவராகி சிறியவரும் பெரியவரும் இருக்க கண்டேன், புஸ்தகம் திறக்கப்பட்டது, ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டது, கிரிய கர்ப்ப பலன் அடைந்தார். அது இன்னொரு உயிர்த்தெழுதல், அல்ல இல்லையா? பரிசுத்தாவினால் நடத்தப்பட்டவர்கள் 3ஆம் வானம், மற்றவங்க மேல் பாதாளம் மண்ணுக்கு கீழே. ஏன்னா அவர் பூமிக்குரியவர்கள், பூமிக்குரிய ஆவியில் இயங்கினவர்கள், அதான் அதுக்கு அர்த்தம். பூமிக்குரிய தன்மையில் வாழ்ந்தவர்கள் பூமிக்குரிய, வானத்துக்குரிய தன்மையில் வாழ்ந்தவர்கள் வானத்துக்குரியது இல்லையா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 49 மண்ணானவனுடைய எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்கள் அப்படிப்பட்டவர்களே, மண்ணானுடைய சாயலை அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை அணிந்து கொள்ளும். இப்போ புரியுதா? உலகத்தில் இருக்கும்போதே வானவருடைய சாயல் நமக்குள்ள வந்துடும். கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன்னு சொல்லியிருக்கு இல்லையா? கலாத்தியர் 4:19. இங்கே வானவருடைய சாயல் வந்த பிறகு இவன் எப்படி மண்ணுக்கு போவான்? இல்லை இல்லையா? இவன் மேலே தான் 3ஆம் வானம். இது ஒரு பெரிய ஆவிக்குரிய ரகசியம். அண்ட் ஃபைனலி 2 கொரிந்தியர் 3:13 சொல்லுது. இப்போ ஏதோ சொல்றார், தேவனுடைய நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். புதிய சரீரத்துக்கு காத்திருக்கிறோம், புதிய வாசஸ்தலத்துக்கு காத்திருக்கோம். வெளிப்படுத்தல் 21:1 புதிய வானம் புதிய பூமி உண்டாயிட்டு, முந்தினது இருந்த இடம் காணல. அப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டான் 21:4, இதோ மனுஷனுடைய மத்தியில் தேவனுடைய வாசஸ்தலம், அவர் அவருடைய தேவனாக இருப்பார், அவர் அவருடைய பிள்ளைகளாக இருப்பார். பத்தியெல்லாம் எல்லாம் அங்கே போயிடுவார், மேலே போயிடுவார். 4ஆம் வசனத்தில் இன்னைக்கு கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, சாபம் இல்லை. 22:3 ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனம் இருக்கு, அவர் தான் ஆட்சி செய்வார், அல்ல இல்லையா? அப்போது இந்த சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரத்துக்குள்ளே வந்த பிறகுதான் இந்த அனுபவங்களை நம்ம அடைய முடியும், அல்ல இல்லை? அது 3ஆம் வானத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரிதான், அப்புறம் இயேசுவின் சரீரத்துக்கு புதிய சரீரத்தை அடைவதானாலும் சரிதான், அவர் நம்மோடு கூட ஆசம் பண்ணுகிறதானாலும் சரிதான், சாவில்லாமல் நித்தியமாக, இதெல்லாம் எப்போ வரணும்னா இந்த சரீரம் மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வரும்போது. அப்போ அது வரைக்கும் கவனிக்கிறீங்களா? அது வரைக்கும் எங்கள் தவிப்புகள் இருக்கிறது. விசுவாசிகள் இந்த நாட்களில் இந்த பிரச்சனையினால தான் பின்மாற்றத்துக்குள்ளாகிறாங்க. அவங்களுக்கு இந்த வெளிப்பாடு, இந்த தரிசனம், இந்த விசுவாசம், இந்த ஆர்வம் இல்லாததுனால என்னத்த வாழ்க்கை, செவிச்சு பார்க்குறோம், சோக்கைடு வந்துடுது, பிரச்சனை வந்துடுது என்று சோர்ந்து போகிறாரு. இப்போ புரியுதா? அதனால தான் அந்த 2 கொரிந்தியர் 4:16 சொல்லுது, ஆனபடினால நாங்கள் சோர்ந்தே போவதில்லை. எங்கள் புறம்பான மனுஷன் அழியுது, எங்களுக்கு தவிப்பு தத்தளிப்பு எல்லாம் இருக்குது, எல்லாம் இருந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகலை. காரணம், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இந்த சரீரத்தை விட்டு இயேசுவோடு கூட இருக்க போகிறோம். ஆகவே இந்த சரீரத்தில் இருந்தாமல் இல்லாமல் போனாலும் அவருக்கு பிரியமாயிருக்க நாடுகிறோம். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்கு தீமைக்கு தக்க பலன் அடையுமே, கிறிஸ்துவ நியாயசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லி அந்த வசனம் போகுது இல்லையா? 2 கொரிந்தியர் 5:10 நாமும் கூட இந்த சரீர மீட்புக்காக காத்திருப்போம். நம்முடைய தவிப்பு பரலோக ஆண்டவரோடு இருப்பதற்காய் தான் இருக்க வேண்டும். அதற்கு எப்போதும் இந்த உலகத்தில் இருந்தாலும் எல்லாம் போனாலும் அவருக்கு பிரியமாக இருப்போம். நம் கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கும்படி இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா? இந்த வசனங்களினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம். Hallelujah, sotram, 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 hallelujah.